தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 8:14. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் ஆவி ஒருவரை இயக்குகிறது. கடவுளின் ஆவி ஒரு மனிதரை இயக்குகின்ற பொழுது அந்த மனிதர் எல்லா நிலையிலும் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவர் விரும்புகின்றவற்றை மட்டுமே செயல்படுத்துகிறார். ஆண்டவரின் விருப்பத்தை மட்டுமே அவர் வெளிக்கொணர்கிறார். காரணம், ஆண்டவரால் இயக்கப்படுகிறார். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது அந்த நபர் ஆண்டவருக்கு உரியவராக இருக்கிறார், கடவுளுக்கு உரியவராக இருக்கிறார். கடவுளுக்கு உரியவர் அந்த நபருக்கு உரியவர் அல்ல. அவர் முற்றிலுமாய் ஆண்டவருக்கு உரியவராக இருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று அன்பார்ந்தவர்களே! நம் எல்லோரும் நமக்கு உரியவர்கள் அல்ல, ஆண்டவருக்கு உரியவர்கள். ஆண்டவருக்கு உரிய வாழ்வு அது பரிசுத்தமான வாழ்வு. ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வு அது தூய்மையான வாழ்வு. ஆண்டவரால் இயக்கப்படுகின்ற பொழுது அது தூய்மையான வாழ்வாக மட்டுமே இருக்கக்கூடும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். எனக்கென்று பல நிலைகளில் பல ஆசீர்வாதமானவைகள் முன்வந்து நிற்கிறது. ஆண்டவரே, உம்மை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டு உம்முடைய வார்த்தையின் மீது, உம்முடைய விருப்பத்தின் மீது, உம்முடைய திட்டத்தின் மீது என்னுடைய சிந்தனையை, என்னுடைய வாழ்வை செலுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் நான் மேற்கொள்ளுகின்ற அனைத்திலும் உம்முடைய விருப்பம் மட்டுமே வெளிப்படுத்தப்படட்டும். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.